தெரியுங்களா சாமி? யாரு வழிகாட்டுனாங்களோ அந்த வழிகாட்டின குருவுக்கே இவர் குரு, தெய்வம். அப்ப மரணமில்லா பெருவாழ்வு அரு மருந்துடா, நான் சொல்றது கேளுங்கடான்னு இவர் வந்து எல்லாத்தையும் வந்து எப்படி சொல்றது, எவ்வளவு கீழே போய் என்னென்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவர் வந்து பண்ணி, சரி இவனுக்கு அதுக்குள்ள இவனுக்கு வந்து நம்ம இப்போதைக்கு வந்து சொன்னா கேட்க மாட்டேன். இதுக்கு ஒரு உதாரணம் ஏன் இப்ப சொல்லலாம், இவரே இவ்வளவு பவர் படைச்சவராச்சே, அப்பவே இவனுக்கு எல்லாம் திருத்தி இருக்கலாமலன்னு கேட்கலாம். அந்த கேள்வி வரும் தானே? அதான் இல்லைங்களா? எனக்கு வருதுப்பா, அதனால நான் சொல்றேன். நீங்க அவரை பத்தி இவர் தான் தெய்வம், இவர் தான் கடவுள், இப்ப இந்த இந்த அண்டம் இந்த பிரபஞ்சம் இப்ப இயங்கிட்டு இருக்கிறது அவருடைய அதிகாரத்துல தான் இயங்குதுன்னு நீங்க சொல்றீங்க, ரைட்டு. இப்ப புதுசா இருக்குது எங்க நாங்க கேட்கறதுக்கு. இவ்வளவு பவர் படைச்சவரு இவங்களெல்லாம் வந்து நீங்க அவரு ஒரே இதுல வந்து அவரோட பவரை பயன்படுத்தி உடனே எல்லாத்தையும் நல்லவங்களை மாத்தி இருக்கலாமல்ல, சொல்ற மாதிரி மயக்கி இருக்கலாமல்ல. இவ்வளவு பவர் படைச்சவருன்னு கூட கேட்கலாம், கேட்பாங்க. ஏன்னா கேட்கறதுக்கு ஆளுக்கு நிறைய இருக்கிறாங்களே, நம்ம கேட்கறோமா இல்லையா, மற்ற அதுக்குன்னு ஒரு குறிப்பு இருக்குது தானே. ஆனா இந்த புழு புழுகிறீங்களே அவர் இந்த மாதிரிலாம் மணி இருக்கலாமல்ல அந்த யோகி அப்படின்னு இப்படிலாம் கேட்பாங்க, இருக்கிறாங்களே சாமி ஒரு குறிப்பு இல்லைங்களா? அதுக்கு உதாரணம் என்னன்னா, நமக்கு வந்து முதல்ல வீடு இல்லை இல்லைங்களா? அப்போ நம்ம இப்ப என்ன பண்றோம், ஒரு வீடு வேணும். அப்ப அந்த வீடு யாரு வச்சிருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு அந்த இதுக்கு இருக்கிறவங்க வீடு கட்டி வச்சிருக்கிறியா. நம்ம வந்து இப்போதைக்கு வீடு கட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்க, கட்டண வீட்டை வாங்கிக்கிறோம். நமக்கு வீடு வேணும் அவ்வளவுதானே, சரி கட்டண வீட்டை வாங்கிக்கலாம். கட்டண வீட்டை வாங்கலான்னு அந்த வீட்டு போய் வாங்குறோம் விலை பேசி. ஆனா அந்த விலை பேசி வாங்கினதுக்கு பின்னாடிதான் தெரியுது அவன் இன்னொருத்தாங்க இதுல குடியிருந்துட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? இன்னொருத்த அங்க குடியிருந்துகிட்டு இருக்கானுங்கிறது வந்து அப்புறம்தான் நமக்கே தெரியுது, சரிங்களா? அப்ப என்னன்னா வீட்டுக்காரன்னு சொல்லல, அப்பா முதலையே குடியிருக்கிறான்டா, அவன் விட்டா தாண்டா அவனுக்கு நான் விலை கொடுத்துறேன், ஆனா அவன் டைம் முடிஞ்சது எனக்கு நீ வீட்டை ஒப்புக்கொண்டுக்குன்னு அவனு சொல்லலை. நம்ம வாங்கினதுக்கு பின்னாடி எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு பின்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி தெரியுது இன்னொரு தேர்தலில் வாடகைக்கு இருக்கிறான்னு. அப்போ அவனை என்ன சொல்றான்னா, நீ என்னைக்காக அவன் வீட்டை வாங்கிட்டீல, அந்த டைம் எனக்கு 5 வருஷத்துக்கு அவன் எழுதி கொடுக்குறது இப்போ 3 வருஷம் முடிஞ்சிருக்குது, இன்னும் 2 வருஷம் இருக்குது. நான் 2 வருஷம் விட்டோன்னு முடிஞ்சோடனே நான் வீட்டை காலி பண்ணேன், நீ உன் வீட்டை நீ ஒப்புக்கொண்டுக்க, நீ வாங்கினா நீயே இருந்துக்கோ உன் வீட்டில். ஆனால் என்னால் இப்போ காலி பண்ண முடியாது, எழுதி கொடுத்த பிறகு இன்னும் 2 வருஷம் இருக்குதுன்னு அந்த முதல்ல குடி இருக்கிறவன் சொல்றேன், புரியுதுங்களா? அது மாதிரிதான் வள்ளலார் நாயன். ஏன் இவர் அந்த 2 வருஷம் அந்த 2.5 கடிகை முடிச்சு வரேன்னு சொன்னாருன்னா, முதல்ல நம்மளாம் வாடகைக்கு வாங்கி அதை குடியிருக்கிறேன், காலி பண்ண மாட்டேன்ட்டு. பொங்கல் உங்க டய வரைக்கும் தானே இருப்பீங்க, அப்புறம் தன்னப்பாட்டில் நீ காலி பண்ணுவீங்களா, அன்னைக்கு வச்சுக்கிறத உடனேட்டு அவர் போயிட்டு இருப்போம், புரியுதுங்களா? வருவார், டைம் முடிச்சிருச்சு, வீட்டை காலி பண்றத தவிர்த்து வேற வழி இல்லை, வீடு சொந்தமாயிருச்சு அவருக்கு, சரிங்களா சாமி? புரியுதா? இந்த 150 வருஷம் அவனுக்கு டைம் இருந்துச்சு, அதனால வீட்டை காலி பண்றதுக்கு டைம் ஆகிருச்சு, அதனால வந்து வீட்டை காலி பண்ணிடுறோம். அதனால நமக்கு அந்த 150 வருஷம் அந்த 2.5 கடிகைங்கிறது வந்து 150 வருஷம், சரிங்களா? இதுதான் சாமி நம்ம அதுல பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால நம்ம எல்லாருமே வந்து பொதுவா வந்து அவர் சாமிக்கு வந்து பெரிய அளவுல நடந்தது, எனக்கு வந்து அவர் பாணியில எனக்கும் நடந்தது, அதையும் சொல்லணும் இல்லையா? முதல்ல ஒருத்தருக்கு போனேன் பசியோட, 1 நேரம் போட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, உனக்கு வேலை இல்லைன்னா நீ இங்கேயே இருந்துக்கடா, நான் சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு, உனக்கு கஞ்சி தான் நான் ஊத்துறேன்டான்னாரு, ஊத்துனாரு. அவர் வேலை கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான வேலை கொடுத்தாரு தருமபுரியில, இந்த வேலை போய் நீ போய் பாடுறா அப்படின்னு. என்ன சாமின்னு, எனக்கு நீ கோயில் கட்டணும்டான்னாரு. ஏன்னாட்டு அந்த அளவுக்கு வசதி இல்லை சாமி, நான் சும்மா என்னமோ அப்படின்னு.
அட கட்டுறவன் கொடுக்குறியா, நீ அது தானா நடக்கு, நீ போய் அங்க என்ன பண்ணு, ஒன்னால என்ன முடியுமோ நீ போய் பண்ணி அங்க வந்து நீ கோயிலை கட்டுன்னு அனுப்பிச்சாரு. எது நான் என்ன பண்ணேன், அந்த நேரத்துக்கு எனக்கு எல்லாம் நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஒரு நேரம் பசி நேரத்துக்கு கஞ்சி ஊத்துனாரு இல்லையா, அந்த நன்றி விசுவாசத்துக்காக வேண்டி தருமபுரியில் போய் என் கடமையை செஞ்சேன். கோயிலை கட்டினேன் அவருக்கு, என்னுடைய ஆசானுக்கு. இந்த சிதம்பரத்துல வள்ளலாருக்கு எப்படி நடந்தது அதே மாதிரிதே அங்கேயும் எனக்கு நடந்துச்சு. அட போடா, நீ ஏடா வெங்காயம் நானே போய் ஆசிரமத்தை வைக்கிறேன்டான்னு சொன்ன மாதிரி நான் இங்க வந்து அவரு அதே போடா நீங்க ஏடா சிதம்பரம், நான் சிதம்பரத்தை அங்க கட்டுறேன்டான்னு. அதுதான் அங்க போய் வள்ளலார் வந்து என்ன பண்ணாரு, உத்தர ஞான சபை சிதம்பரம்னு கட்டினார். அதுதான் இப்ப அங்க இருக்குது இல்லைங்களா சாமி? உத்தர ஞான சபை சிதம்பரம்னு சொல்லி இப்ப அதுக்கு பேர் வச்சிருக்கிறாரு. சரிங்களா? அப்போ நடராஜர் வந்து நீ வந்து அங்க வந்து பிண்ட தத்துவத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற, நான் இந்த அண்டத்தினுடைய தத்துவத்தவே என் கையில் வைக்க போறேன்டா வாடான்னு சொல்லிட்டு அவரு போய் அதை போய் செஞ்சாரு. அது மாதிரி என்னை அங்க எனக்கு நடந்துச்சு. இங்க வந்து என்னமோ ஆரம்பிச்சேன், இங்க ஆரம்பிச்சு பார்த்தா அது வேற மாதிரி, நான் சொல்லக்கூடாது அது எப்படி போகுதுன்னு. அப்போ இங்க என்ன இருக்குது, நீ ஒழுக்கமா இருந்தீன்னா, தர்மத்தை கடைப்பிடிச்சீன்னா, எதையும் நீ நான் செஞ்சேன் அதுக்கு செஞ்சேன் இதை செஞ்சேன்னெல்லாம் நீ ஆசைப்படாம ஒழுங்கு மரியாதையா நீ நான் சொன்னபடி நடந்தீன்னா, உனக்கு என்ன நடக்கணும், உனக்கு என்ன செய்யணும், உன்னை நம்பி வரவங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்யறேன் அப்படின்னு அந்த பகவான் நமக்கு வந்து வழியை காட்டியிருக்கிறார் சாமி. அந்த விஷயத்துல நீங்கள நீங்க நானே எல்லாமே கொடுத்து வச்சவங்க.